நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு சொல்லிச்சுன்னா, லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுற ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குரிய வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன செய்யணும் எது செய்யணுன்றதை நான் வீடியோவில் எல்லாம் கொடுத்துறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ இன்சைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட லோகோட சைஸ் வந்து யூஸ்வலி 800 to 800 மெகா பிக்சல் தான் யூஸ்வல் சைஸ் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பர்சனல் டீட்டெயில், அதாவது நம்ம என்ன இந்த க்ரேஸ் இந்த நேம் வந்து கொடுப்போம் லோகோ. ஸோ இது வந்து யூஸ்வலி நீங்கள் பிக்சலில் யூஸ் பண்ணுங்கள். பிக்சல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு எஃபி சோஷியல் மீடியா எல்லாம் வந்து பிக்சலில் இருக்கிறதால நீங்கள் பிக்சலில் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லோகோட யூஸ்வல் சைஸ் வந்து 800, வித்தும் 800, ஹைட்டும் வரும். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்லேயே க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அதாவது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்மளோட சேனல் நேமே வந்து க்ரியேட் பண்ணணும். எனக்கு ஃபோன் வந்து எதனா ஃபோன் தான் சின்ன நாய்க்கு நம்ம வேறு காரில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ நமக்கு 3 சென்டென்ஸ் இருக்குது. நம்மளோட பேர் வந்து பிலால் சைபர் செக்யூரிட்டி இருக்கட்டும். நம்ம 3 சென்டென்ஸ் வேறு லேயரில் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு வேணும்னா நம்மளோட நேமையும் அதாவது நம்ம கலர் மாற்றிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோன்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணி நான் பண்ணி கொடுப்பேன். அதே போல் கலரும் வேணும்னா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே கீப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிற லோகோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஃபார்மேட்டில் நம்ம வச்சுக்கோம். இதை வந்து சேவஸ் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எங்கே வேணும் டெஸ்க்டாப் லோகோ அப்படின்னு நம்ம கொடுத்த நேம்லேயே வந்து சேவ் ஆகும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த நேம் இருக்கிறதால அது வந்து அதில் ரீப்ளேஸ் பண்ண வச்சுருக்குது, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து மோக்கப் வச்சு தான் நம்ம வந்து இந்த 3D லோகோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி செய்கிறது, மோக்கப் என்ன அப்படின்றத வந்து நான் ஒரு இமேஜில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மோக்கப் பார்ப்போம்.
மோக்கப் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் மோக்கப். ஸோ இதை வந்து இதில் வந்து இதே ஃபார்மெட்டை நம்ம வந்து நம்மளோட நேமை வச்சு மாற்றப்போம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்ன செய்ய வந்துச்சுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணோட இந்த எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்ட் மேலே இந்த இப்படி ஒரு லேயரில் இப்படி ஒரு லேயர் இருக்கும், அதாவது டெக் அண்ட் ஆல்னு சொல்லி டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் இந்த லோகோ வரும். இந்த லோகோ வந்து நீங்கள் இதில் ஹைட் பண்ணுங்கள். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணது ப்ளஸ் எம்என்என் போய்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். லோகோ டெக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஜூம் பண்ணுங்கள். அதாவது ஒரு சைஸை வந்து பெருசாக்கி நல்லா உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு இதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணோன்னா சேவ் த சேஞ்ச் டு அடாப்ட் ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஆல். அதாவது எதை நம்ம வந்து அந்த சேஞ்ச் பண்ணமோ லோகோவாக அந்த இதில் நேம் இது தான். ஸோ அதை பேஸ்ட்னு கொடுத்தீங்கன்னு இப்போ வந்து இப்படி உங்களோட லோகோ வந்து இங்கே க்ரியேட் ஆகிரும். ரைட்டா? ஓகே. ஸோ வெரி சிம்பிள். மோக்கப்புக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து இந்த ஒரு இமேஜ் அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ணி நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். அதை ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தவிர அதே போல் உங்களுக்கு இந்த மோக்கப்புக்குரிய இந்த ஃபைல்ஸ் வந்து ஒரு 30 ஃபைல்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது. நான் வந்து அதை உங்களுக்கு இந்த கீழே லிங்க்கில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள் விஷயம். ஸோ சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கொள்வோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் Bilal Cybertech. ஸோ சேம் திங் என்ன சொல்லிச்சுன்னா சேனல் அண்ட் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறதுக்குரிய ஒரு தாட் வந்து கண்டென்ட் வந்து மனசுக்குள்ளே வரணுச்சுன்னா உங்களோட சப்போர்ட் எப்போவும் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.